பல நூற்றாண்டுகள் கழித்து மீன் குழம்பு வச்சிட்ருக்கிறேன். வழக்கமாக மீன்லாம் வாங்கினா சாம்பார் வச்சோமா, மீனை வறுத்தோமா, சாப்பிட்டோமா போய்க்கிட்டே இருப்பேன் நான். இன்றைக்கி எதுக்குடா குழம்புனா, நமக்குள்ள ஒரு ஹேபிட் இருக்கும்ல, யாராவது சாப்பிட்றத பார்த்தா நமக்கும் அதையே சாப்பிட்ணுன்னு தோணும். அது மாதிரி தான் நேற்று நானும் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தோம். அதில் பார்த்தா ஒருத்தர் மீன் குழம்பு, மீன் வறுவல், ரசம், தயிர், மோருன்னு போட்டு பூந்து விளையாடிட்டு இருந்தார். அவர் சாப்பிட்றத பார்த்தோன்னே எங்கள் 2 பேத்துக்கும் ஆசை வந்துருச்சு. நாளைக்கு குழம்பு வச்சே ஆகணும் மொதல் நாளே டிசைட் பண்ணிட்டோம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு காலையிலே போய் மீன் 1 கிலோ வாங்கிட்டு வந்துட்டார். ஷீலா மீன் தான் வாங்கிட்டு வந்தார். எனக்கு வந்து பர்சனலாக அந்த குழம்புல இருக்க மீன் சுத்தமாக இறங்காது. அதனால் நான் நடுத்துண்டெல்லாம் பெருசாக போடவே மாட்டேன். தலையும் வால் மட்டும்தான் போடுவேன். ஆனால் எனக்கு குழம்புல மாங்காய் போட்டு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. யப்பா ஏகபோக காம்பினேஷன்டா எங்கள் 2 பேத்துக்கும்னு சொல்லிட்டு அதெல்லாம் கிடையாது. பொதுவாக தான் வைப்பேன். 2த்தையும் சேர்த்து போட்டு தான் நான் வச்சேன். குழம்புல ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்களா? இந்த குழம்பு வந்து இன்னைய விட நாளைக்கு பயங்கரமாக இருக்கும். எனக்கு சாதத்துக்கு இது சுத்தமாக பிடிக்காது. இதுவே பழைய சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். அவங்கெல்லாம் இன்றைக்கி நல்லா விளாசுவாங்க. ஃபைனலாக கொத்தமல்லி மட்டும் போட்டு இறக்குனா வாசனை ஊரே கொட்டும்.